ஹalleluya. praise the Lord. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபையினாலே வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு மேன்மையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறதையும் செய்வதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் கூட உங்களுக்கு பலவிதமான கேள்விக்குறிகள் இருக்கலாம், பலவித சந்தேகங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எப்பொழுதும் ஒரு குறைவை பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவில்லையே என்று சொல்லி யோசிக்கலாம். கலங்காதிருங்கள். ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 10 வாசித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. தாழ்ச்சி அடைகிற நிலைமை வரும், ஆனால் தேடுகிற நிலைமைக்குள் நாம் கடந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, தாழ்ச்சி அடைவது, குறைவு, பலவீனம், நஷ்டம், கஷ்டம், பாடு, வறட்சி, வறுமை, வேதனை, பற்றாக்குறை, தரித்திரம், இப்படி பல நிலைமையை நாம் பார்க்க முடியும், பஞ்சம் என்று. ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அதெல்லாம் தலைகளை மாற்றி குறைவுபடாமல் நடத்துவார். 1 ராஜாக்கள் 17-16 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சாரிபாத் வீட்டிலே, அந்த சாரிபாத் ஊரின் ஒரு விதவை வீட்டிலே பற்றாக்குறை இருந்தது. பஞ்ச காலத்தில் அவள் வாழ முடியாதபடி சாப்பிட்டு தானும் மகனும் செத்து போவதற்கு கொஞ்சம் எண்ணெய் மாவோடு அவள் பிரயாசப்படுகிறாள். முடிவை நீங்களாகவே எடுக்கக்கூடாது, நீங்களாகவே உங்கள் சுய யோசனைக்கு போகக்கூடாது. பிரச்சனை, வறுமை, கடன், போராட்டம், பற்றாக்குறை, வேலை இல்லை, வீட்டிலே நிம்மதி இல்லை, சமாதானம், சந்தோஷம் இல்லை, நீங்கள் எந்த தவறான முடிவு எடுக்கக்கூடாது, எந்த குழப்பமான முடிவுக்குள் போகக்கூடாது, எந்த மாறுபாடான எண்ணங்களுக்குள் போகக்கூடாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சாரிபாத் தேவனுடைய வார்த்தை, அந்த ஏழை விதவை அந்த தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித்து தன்னை அர்ப்பணித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகளின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. குறைவில்லாமல் நடத்தின. கீழ்ப்படியுங்கள், வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீதுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லாமே குறைவா இருந்தது. ஒரு அன்பு, உறவு, சமாதான, சந்தோஷம், ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தாவீது தேவனோடு கூட கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு உறவில் ஐக்கியத்தில் இருந்தான். உங்களை கூட யாரும் நேசிக்காமல், அன்பு காட்டாமல், சமாதானம் இல்லாமல், ஒருமனம் இல்லாமல் உங்களெல்லாம் புறக்கணித்து வனாந்தரத்தில் இருப்பது போல நீங்கள் மாறி இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார். எந்த மனுஷனிடத்தில் வெக்கப்பட்டீங்களோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி தலை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினார், குறைவை மாற்றி நிறைவை கொடுத்தார். அதோடு கூட பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 யோசபாத் உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிறான், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார், பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த குறைவு இருந்தாலும் ஆண்டவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடும் பொழுதுதான் அவர் நம் குறைவை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவே, உம்முடைய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு சொன்னரே. இந்த காலை வேளையிலே தாழ்ச்சி அடைந்திருக்கிற, பலவீனமாக இருக்கிற, ஆரோக்கியம் இல்லாமல், சுகம் இல்லாமல், பலன் இல்லாமல், ஆண்டவரே கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாடுகளோடு, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் தாமே தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்று குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீரே. இப்பொழுது எந்த நன்மை, எந்த பலம், எந்த விடுதலை, எந்த யுத்தத்தில் வெற்றி, இப்படி பல விதத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசை கூட வல்லமை அனுப்புவீராக. உம்மை தேடுவதற்கான மனதை, உமக்கு கீழ்ப்படிவதற்கான மனதை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த ஏழை விதவை வாழ்க்கையில் ஆண்டவரே குறைவையும் பஞ்சத்தையும் மாற்றினது போல இன்றைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளையும் நீர் தாமே சந்திக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, உம்மை நல்ல மேய்ப்பராய் கொண்ட தாவீதின்
வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லா வனாந்தரத்தையும் ஆண்டவரை செழிப்பாய் சிங்காசனமாய் மாற்றி கொடுத்த தேவன் இன்றைக்கும் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வீடு குடும்பம் எல்லாம் கட்டப்பட, வாழ்க்கை கட்டப்பட, பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க, நல்ல குழந்தை பாக்கியம் கொடுக்க, நல்ல செழிப்பு உண்டாக, அந்த சம்பாத்தியம் வேலையெல்லாம் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு குடும்பம் நோக்கி ஜெபிக்கிற உபவாசிக்கிற பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்து ஜெயம் கொடுக்கிறேன். பிசாசின் கட்டுகள், மந்திர செய்வனை, மாந்திரிக பில்லி சூனி கட்டுகளிலிருந்து இவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஒவ்வொரு நாளும் தேட, வேதத்திலே தேட, ஆண்டவரை ஜெபத்திலே தேட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்பொழுதிலிருந்து அற்புத விடுதலை கொடுக்கிறேன். ஒரு நன்மை குறைப்படாது நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று முதல் ஒரு நன்மை குறைப்படாது. தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம்.